கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன் பயப்படாதே. ஆமென். புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் பற்றி இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் போதிக்கிறார். பரிசுத்த பவுலும் விசுவாசம் பற்றி பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். நாம் தேவ உறவில் வாழும்போது ஒரு மேலான குறிப்பிட்டு விசுவாசம் என்பார்கள், பிளைண்ட் ஃபெய்த் என்பார்கள் ஏற்படும். நாளை ஒரு மிகப்பெரிய தொகையை கடன் அடைத்தாக வேண்டும், நாமும் சிலரிடம் கடன் கேட்டு எப்படியாவது அடைத்து விடலாம் என்பது ஒரு தரப்பட்ட விசுவாசம். ஆனால் யாருமே எங்கிருந்துமே ஒரு சல்லி நயா பைசா கூட வரவே வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலையை தேவன் பார்த்து கொள்வார் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான மற்றொரு விசுவாசம். நாம் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசிக்கு எதிராக மிகவும் ஒரு பயங்கரமான வலிமையான இராணுவ பலம் கொண்ட சீரிய இராணுவம் தன்னை சூழ்ந்து நிற்கிறது. இங்கு யாவரும் அறிந்தபடி உண்மையாகவே எலிசாவின் பக்கத்தில் எந்த இராணுவம் இல்லை என்பது எலிசாவும் யாவரும் அறிந்ததான ஒன்றுதான். ஆனாலும் அந்த மைட்டி பவர் சீரியா இராணுவத்தை சந்திக்க முடியும் என்றதான இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒரு விசுவாசம் எலிசாவுக்கு. தேவன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை அதிகமாக உள்ளவனால் மட்டுமே இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளை விசுவாசத்துடன் சந்திக்க முடியும். மற்றும் கானானை வேவு பார்க்க சென்ற 12 பேர்களில் 2 பேர் ஜோஷுவா காலேப் தவிர மற்ற 10 பேர்கள் அங்குள்ள உண்மை சூழ்நிலையை பார்த்து எதிர்மறையாக இந்த தேசத்தை கைப்பற்ற வாய்ப்பே இல்லை என்றார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு விசுவாசம் கொண்டவர்களாய் வேறு விதமாய் சிந்தித்தார்கள். இவர்கள் இந்த கானானியர்கள் ராட்சதர்கள் நம் தேவனோடு முன்பாக ஒன்றுமே இல்லை. இவர்கள் கர்த்தர் தங்களோடு இருப்பதை குறித்து நிச்சயம் உடையவர்களாய் கர்த்தர் வெற்றி தருவார் என்றதான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விசுவாசம் இருந்ததினால் பயப்படவில்லை. எலிசா தீர்க்கதரிசியும் பயப்படவில்லை இந்த சீரியா இராணுவத்திற்கு. ஆமேன். God bless you.